போதை தடுப்பு சம்பந்தமாக என்னென்ன மாதிரியான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தியிருக்கோம்? தற்போது கல்லூரி பள்ளிகளில் என்ன மாதிரி? ஓகே, கல்லூரிகள் இளைஞர்கள் தான் வந்து இன்னைக்கு போதைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முக்கியமான காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் பெரும்பாலும் அவர்களை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்டு வருகின்றது. இதில் ஒவ்வொரு கல்லூரியிலையும் இந்த ஆன்டி ட்ரக் கிளப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதனுடைய மீட்டிங் ரெகுலராக நடக்குது. அது தவிர போலீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து டைரக்ட் எஸ்ஐஸ் நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ். ஸோ கல்லூரி மாணவர்களிடம் கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்க மூலமாக ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு எஸ்ஐஸ் போட்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் சரி, ஒரு சில சோர்சஸ் யார் சேல் பண்ணுறாங்க, யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்கங்கக்கூடிய தகவல்லாம் எடுத்து பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனும், விற்கக்கூடியவங்க அவங்களுக்கு மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறதும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். கடந்த 3 மாதங்களில் மட்டுமே வந்து 12 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது தவிர இந்த கல்லூரிகளில் இப்போ வெளியே இருந்து நிறைய பேர் ஹாஸ்டலில் தங்கிட்டு அவங்க ஒரு சப்ளை பாயிண்டாக இருக்கிறது தெரிய வந்து ஒரு 5 ஸ்பெஷல் டீம் போட்டு அவங்களும் வந்து கடந்த 1 மாத காலத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி சேல் பண்ணக்கூடியவங்களை பிடிச்சிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு 15 மாணவர்கள் வந்து அதில் சம்மந்தப்பட்ட தெரிஞ்சு அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்குது. இது கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரைக்கும், கல்லூரிகளை பொறுத்தவரைக்கும். பள்ளிகளை பொறுத்தவரைக்கும் எந்த பள்ளி பக்கத்துலேயும் வந்து இப்போ டொபாக்கோ சேல் கண்டிப்பாக இல்லை. அது 100% நம்ம உறுதி பண்ணியிருக்கிறோம். அது தவிர வெளியே ஏதாவது தூரத்திலேருந்து எங்கேயாவது வாங்கிட்டு வந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பள்ளி கல்வித்துறையோட, பள்ளி தலைமை ஆசிரியரோட சமீபத்தில் கூட ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். அவங்களும் தகவல் பரிமாறணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் காவலர்கள் அப்பப்போ போய் அந்தந்த ஸ்கூல்களுக்கு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு அது பற்றிய தகவல்கள், போதைப் பொருட்கள் பற்றிய தகவல்கள் இருந்ததுன்னா உடனடியாக அது மேலே நடவடிக்கை அதுவும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஃபெடெக்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ஒரு சைபர் கிரைம் இப்போ பரவலாக நடந்துட்டு இருக்குது. நம்முடைய கோவை மாநகரத்தில் மட்டுமே கடந்த 6 மாதங்களில் 52 கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்குது. அதில் அதிகபட்சமாக ஒரு நபர் 70 லட்சம் எல்லாம் இழந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து இது மாதிரி சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 52 வழக்குகள் இது மாதிரி ரிப்போர்ட் ஆகிருக்குது. இதில் எப்படி ரொம்ப ஒன்று வந்து வீடியோ கால் மூலமாக நம்ப வைக்கிறாங்க, ரெண்டாவது போலியாக எஃப்ஐஆர் தயாரித்து அந்த எஃப்ஐஆர் காப்பி அனுப்புகிற மாதிரி பண்ணுறாங்க. அதே போல் போலீஸ் ஆஃபீஸர் இது போட்டு யூனிஃபார்ம் போட்டு யாரையாவது உட்கார வச்சு நடிக்க வச்சு அவங்களையும் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே காமிச்சு பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி முழுமையாக நம்ப வைக்கிறது மாதிரி தகவல்களை சொல்லி இந்த ஸ்கேம் நடக்குது. அதனால் பொதுமக்களுக்கு ஒரு காவல்துறை சார்பாக வேண்டுகோள், இது மாதிரி கொரியரில் ட்ரக் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டோ இல்லை வீடியோ கால் மூலமாக அவங்கள நம்ப வச்சா கூட நீங்கள் அது நம்ப வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரூமுக்குள்ளே உட்கார வச்சு நகர விடாமல் நீங்கள் உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டோம், நீங்கள் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப பயமுறுத்தி பண்ணுறாங்க. அதனால் அது மாதிரி இருந்ததுன்னா மக்கள் நம்ப வேண்டாம், ஏமாற வேண்டாம். காவல்துறை வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை நடத்தி வருகிறோம். இதில் வந்து பெரும்பாலான கால்ஸ் வந்து வேறு வேறு மாநிலங்களில், நார்த் ஈஸ்ட், நார்த்தில் உள்ள ஸ்டேட்ஸில் உள்ள மாநிலங்கள்லேருந்து வருது. ஸோ அதனால் டீம் நம்ம அனுப்பி பார்த்துட்ருக்குறோம்.